ஏன் அவங்களோட டோலி நிவேதா பத்ராஜ் அவர்களோட டோலின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, அவங்க வந்து கேவலமாக திருக்குறளை வச்சு செதுக்கி வச்சுருந்தாங்க. மக்கள் கண்டிச்சாங்க, பொதுமக்கள் கண்டிச்சாங்க, பெண்கள் கண்டிச்சாங்க, ஏன் வந்து கட்சி அமைப்பினர் கண்டிச்சாங்க, கட்சி தலைவர்கள் கண்டிச்சாங்க, எல்லாரும் கண்டிச்சாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முதல் எல்லாரும் இவ்வளோ கேவலமாக பேசி வச்சுருக்காங்களே, இப்பேற்பட்ட ஜென்மங்கள்லாம் அவதூறாக அசிங்கமாக பேசுகிற அளவுக்கு இங்கே தமிழ்நாடு அரசியல் இவ்வளோ கேவலமாக போயிடுச்சான்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வி கேட்கும்போது ஒரே ஒருத்தர் மட்டும், ஒரே ஒரு கட்சி மட்டும் கண்டிச்சுது. எதை தெரியுமா? உதயநிதி அவர்களுடைய கைதை. உதயநிதி அவர்களை கைது செஞ்சது தவறாம். உதயநிதி அவர்களை கைது பண்ணது தப்பா. ஏன்டா தப்புன்னு கேட்டால், அவர் என்ன தப்பாக பேசிட்டாரு, அவர் என்ன தவறாக சித்தரிச்சிட்டாரு, யாரோட பேரையும் பயன்படுத்தலையே, கீழே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க தானே திருச்சான்னு சொல்லிட்டு சொன்னாங்க, வேற யாரும் சொல்லலையே, நீங்கள் ஏன் உதயநிதி அவர்களை கைது பண்ணுறீங்க? இது அரசியல் மாண்புக்கு எதிரானது, தவறானதுன்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் கண்டிக்கிறாரு. என்னடா இது? ஆனால் அந்த வீடியோ எல்லாம் பார்த்தா முரட்டு முட்டா கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் வந்து எந்த பேரையும் மென்ஷன் பண்ணாமல், நான் 20 நிமிஷத்துக்கு மேலே அந்த வீடியோ திருப்பி பார்த்துட்டேன். உதயநிதி அவர்கள் எந்த பேரையும் மென்ஷன் பண்ணல. கரெக்டாக கேள்வி கேட்டிருக்காரு. விசிடி வித்தவன் அமைச்சராக இருக்கான், ஏன் திருட்டு டிக்கெட் வித்தவன் அமைச்சராக இருக்கான், லாட்ரி டிக்கெட் வித்தவன் அமைச்சராக இருக்கான், பிளாக் டிக்கெட் வித்தவன் அமைச்சராக இருக்கான். எனக்கு பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக கேள்வி கேட்டு வச்சிருக்காரு. இதெல்லாம் கேள்வி கேட்டதுக்கு கைது பண்ணாத உதயநிதி அவர்கள் கரெக்டாக த்ரிஷா அவர்களை கேள்வி கேட்டோன்னா கைது பண்ணிட்டாங்க. அப்போ பாருங்களேன், பட்டினம்பாக்கம் இஸ் நீலாங்கரை இஸ் மோர் பவர்ஃபுல் தான் பனையூர் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ட்விட்டரில் எல்லாம் எழுதி மாட்டிக்கிட்டாங்க. திமுக, நாம் தமிழர் இவங்க 2 பேரும் என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் கணவனை தேடும் மனைவி. அன்னைக்கு எங்கள் உதயண்ணை கேள்வி கேட்கும்போது விஜய் அவர்களுக்கு கோபம் வரல. அன்னைக்கு கோபம் வராத திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு த்ரிஷா அவர்களை கேள்வி கேட்டோன்னு கோபம் வருது பாருங்களேன். அப்போ பாருங்கள், பட்டினம்பாக்கம் இஸ் நீலாங்கரை இஸ் மோர் பவர்ஃபுல் தான் பனையூர்னு சொல்லிட்டு 2 கட்சிக்காரங்களும் சேர்ந்து அடிக்கிறாங்க. யாருன்னா டிவிகேவை எல்லாரும் கண்டிக்கிறாங்க, ஆனால் இவங்க 2 பேர் மட்டும் சேர்ந்து அடிக்கிறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிச்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரியுது. குழந்தைங்க கிட்ட கேட்டாலும் புரியுது. எங்கே தண்ணி வருதோ இல்லையா, அங்கே வரல, நான் காவேரியை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக டபுள் மீனிங்கில் பேசினது பெண்கள் முதல் எல்லாருக்குமே, ஏன் படித்தவங்க முதல் படிக்காதவங்க முதல் எல்லாருக்குமே புரியுது. பெரிய தலைவர்களும் கண்டிக்கிறாங்க, எல்லாரும் கண்டிக்கிறாங்க. நேஷனல் மீடியாஸில் வச்சா கிளின்னு கிளிக்கிறாங்க. இவ்வளோ அசிங்கமாக தமிழக அரசியல் மாறி இருக்குது, தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து இவ்வளோ கேவலமாக மாறி இருக்குது, இவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டித்து பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் கைதை கண்டிக்கிறார். அப்போ பாருங்களேன், ட்விட்டரில் ஒரே ட்வீட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் கணவனை தேடும் மனைவி. அன்னைக்கு எங்கள் அண்ணன் உதயநிதி அவர்கள் கேள்வி கேட்கும்போது கண்டிக்காத திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு மட்டும் ஏன் கண்டிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ட்வீட்டை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி திமுக நாம் அதில் ஒரு ஆல்ட்ரேஷன் கூட பண்ண தெரியாதாயா, ஒரு திருத்தி கூட உங்களுக்கு போட தெரியாதாயா?